சங்கீதம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே உங்களுடைய ஃபேன்ஸ் தான். உங்க குரலுக்கு ஃபேன்ஸ், எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் நாங்க எல்லாருமே. நான் இறைவனுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் டெய்லி, தினந்தோறும். பிகாஸ் me ஒரு கலை இத்தனை பேர் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இசைக்கலை எனக்கு வழங்கியதற்காக ஆண்டவனை தினந்தோறும் வணங்குகிறேன். பிறந்த ஊர் என்ன அப்படின்னு நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நீங்க வந்து பாலிகிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிலிங்குவல், நீங்க எல்லா பாஷையும் உங்களுக்கு தெரியும். பிறந்த ஊர் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட பிறந்த ஊர், உங்களோட the place that I identify with you அப்படின்னா மெட்ராஸ் டிரைவின் தான். அந்த மெட்ராஸ் டிரைவின்ல பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்தா மட்டும்தான் அதுக்கு கலையே கட்டும். இப்ப அது இல்ல, பட் இருந்தாலும் நீங்க எங்க கூட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க பிறந்த ஊர் சென்னைக்கு எப்படி வந்தீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், பிறந்த ஊர் என்று I don't belong to a part, I belong to the entirety. Universe. Universe is my town. Correct. பட் எங்களுக்கு நீங்க சொந்தம் சொல்லலாம். முக்கியமா உங்களோட மொழி என்னன்னு கேட்பாங்க. மை மொழி இஸ் இசை, இன் பர்டிகுலர் அன்பு. தீஸ் ஆர் தி டூ திங்ஸ் ஐ ஃபீல். பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஆர் பியாண்ட் ஆல் தி டிஃபரன்சஸ். ஐ ஃபீல் இட். சங்கீதத்துக்கு எப்படி வந்தீங்க? சங்கீதம், பாட்டுக்கு, மியூசிக் ஆமா எப்படி வந்தீங்க? நல்ல கேள்வி. இசை என் தாய் எனக்கு தந்த வரம். அவர் ரொம்ப நல்ல பாடகி. ஆனால் டொமெஸ்டிக் பர்பஸ், ஹோம், வெளியே பப்ளிக்கில் பாடுறது கிடையாது. அருமையான வாய்ஸு, அது கல்கள் உருகும் வகையில் பாடுற அளவுக்கு வாய்ஸ் அது. அதில் ஒரு பங்கு சின்னது எனக்கு வந்ததோ என்னமோ, ஜெமினி ஸ்டுடியோவில் முதல் படத்தில், ஹிந்தி படம் மிஸ்டர் சம்பத், அதில் பாடுறச்ச ஒரு 2 வரி பாடினேன். இது பாடி காட்டுறேன். सुनह भरत भावी प्रबल बिलखि कहे मुनिनाथ. அப்படி வரும் 2 வரி. அது கேட்டு SS வாசன் அதிபர், ஜெமினி அதிபர், ஈமன் சங்கர் சாஸ்திரி அவர்கள் என்னை அறிமுகம் செய்தார் அந்த படத்தில், ஹிந்தியில். அவர், சாஸ்திரி ப்ளீஸ் கம் ஹியர், ஹூஸ் வாய்ஸ் இஸ் த இந்த 2 லைன்ஸ். குடும்ப நண்பரின் மகன், யூ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் a wonderful voice. இது அவரை சொல்ல வார்த்தைகள். ஈவன் இஃப் he hums, stones will melt. wonderful introduction சொன்னார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு பலித்தது என்னவோ. இந்த அளவுக்கு ஒரு பேர் கிடைச்சது ஆண்டவன் புண்ணியத்திலே, என் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தால. தமிழ்ல ரொம்ப பாப்புலரான உங்களுடைய முதல் பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் பாடல் தமிழ்ல ரொம்ப பெரிய ஹிட்டான சாங். அதான் சொன்னேன், அவர் நல்லால் பூமியிலே ஸ்டார்டிங். ஆனா அடுத்த வீட்டு பெண்ணில் 4 பாட்டும் ஹிட் ஆச்சு. ஒரு ஜப்பனீஸ் சாங் நானும் எஸ் ஜானகியும் பாடின பாட்டு ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. கியோ நரா டோங்கியா அப்படின்னு வரும் பாட்டுகள். அஞ்சலி தேவர்களை கேட்டேன், இதான உண்மையான ஜாப்பனீஸா வெறும் வார்த்தைகளா? இல்லை நீ கன்சல்ட் பண்ணி தான் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. அந்த பாட்டு பாடும்போது நான் மேடையில் கச்சேரி நிறைய கொடுத்துருக்கோம், எஸ் ஜானகி அவர்களும் நானும். அப்போ ஆடியன்ஸ் இருந்து சீட்டுகள் வரும், அது பாடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தள்ளி போட்டு பாடு வழக்கம். அது உடனே பாடுவோம். ரொம்ப பிரபலம் அடைஞ்சது ஜாப்பனீஸ் சாங். அப்புறம் வனிதாமணி என்ற பக்கீர்சாமிக்கு பாடின பாட்டு காமெடி ஹம்சத்வனி ராகத்தில் ஸ்வரங்கள் எல்லாம் தமாஷா வரும். அப்புறம் ஒரு வருஷத்தை சொல்லணும், கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. ரவிச்சந்திரனுக்கு ஒரு பாட்டு பாடுனீங்க தெரியுமா? ஜாவ் ரே ஜாவ் இந்த வீட்டுக்கு நீராஜா, ஞாபகம் இருக்கா? அது குமரி பெண் படத்துல. ஆமா, ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்ல பாட்டு. ஜாவ் ரே ஜா இந்த கேட்டுக்கு நீராஜா அப்படி வரும் பாட்டு. நினைவில்லை, பட் ரொம்ப வெரைட்டி சாங். கண்ணதாசன் கருத்து ரொம்ப 4 காலுக்கு ஒரு வால் சொந்தமா என்ற மாதிரி அருமையான கருத்து அது. பாவமன்னிப்பு படத்திலே காதல் மன்னாதி மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பாடிய பாடல். என்ன பாட்டு? இரட்டையர் இசையில் கண்ணதாசனின் கவிதை, காலங்களில் வசந்தம். அது என் வாழ்க்கையில் வசந்தமாகவே வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த பாட்டு. ஒரு தடவை கேட்கலாமா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி,
மலர்களிலே அவள் மல்லிகை. இந்த மல்லிகைன்னு சொல்றதா கண்ணதாசன் பெருமை. ஏன்னா எத்தனையோ பூக்கள் இருக்கு, மல்லிகையில இன்டாக்சிகேட்டிங் ஸ்மெல், அது பியூட்டி. அதான் பியூட்டி. எல்லாத்திலும் சிறந்தவள் என்ன காதலி என்ற சொல்ற அளவுக்கு பகவத்கீதையிலே பகவான் சொல்ல எல்லாத்திலும் சிறந்தவன் நான் தான் சொல்லி வர்றார் பகவத் பூராவுமே. ஆனா அதை மையமா எடுத்து அது ரொமான்டிக் சாங் ஆக்கி, அது டிவோஷனல் வெர்சஸ் ஆர் கன்வெர்டட் டு ரொமான்டிக் சாங் பியூட்டிஃபுல்லி எடுத்திருக்காரு. அதுக்கு மிட்டமைத்தவர் இரட்டையர்கள் அற்புதமான. எனக்கு ஒரு இசைத்துறையிலே நற்புகழ் வாங்கி தந்த பாடல் அதுதான். கவிஞர் ஒரு பாட்டு பாட வச்சார் என்ன, அது மகாதேவன் இசையில. அது எப்படின்னா, ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். பியூட்டி பாருங்க, நெகட்டிவ் அப்ரோச் இல்லாம பாசிட்டிவ். நன்றி என்னும் குணம் இருந்திருக்கும், நான் ஏன் மனிதன் பிறந்தேன் இருந்திருக்கவே சொன்னதை இல்லைன்னு சொல்லலை. அதான் பியூட்டி இஸ் அப்ரோச். அதில் அதான் சொன்னேன், எந்த பேட்டியிலும் முடிக்கும்போது நன்றி சொல்லுவாங்க. எனக்கு உங்கள் நன்றிக்கு என் நன்றின்னு சொல்லுவேன். ஏன்னா நன்றி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாகி போச்சு இப்போ. அந்த வகையில் ஸோ கண்ணதாசன் கருத்துக்கள், அவர் ஒரிஜினல் பேர் முத்தையா. முத்து முத்தான கவிதை மழை பொழுந்து உலகுக்கு அளித்து மறைந்தும் வாழுகின்றார் நம் இதயங்களிலே. அதான் என்னுடைய கருத்து. 2 நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன 2 பேர் வரப்போறாங்க. ஒருத்தர் ரோச்சிமான், நீங்க ஸ்ரீகாந்த்னு கூப்பிடுறீங்க. அவர் ஃப்ரெண்டு ஃபேன் கூட நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்டு ஃபேன். இன்னொருத்தர் மதுசூதன். மதுசூதன் என்னுடைய பெரிய தங்கையின் பெரிய பையன்.